ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைலர். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். பிரைடு பார்த்திங்கன்னா பெங்களூரு, மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து கோவை. இவங்க வந்து அங்கேருந்தே வந்து பிரைடுக்கான மேக்கப் வந்து புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வெள்ளூரில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட காண்டாக்ட்க்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப்புக்காக நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இறங்குனதுமே அங்கே வந்து என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பராக கிருஷ்ணர் சிலை இருந்துச்சு. ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், வந்த இடத்துல செல்ஃபி எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் உள்ள. போனதுமே நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். அரேஞ்ச் பண்ணதுமே பிரைடோட தங்கச்சி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து மேக்கப் நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னை அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு எப்போவுமே வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களுமே வந்து ஹேர் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஹேர் டூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் எல்லாமே எனக்கு நிறைய பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணதுமே வந்து ஹேர் டூவும் முடிஞ்சிருச்சு. இதுதான் அவங்களோட அவுட்லுக் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. பட் போஸ் கொடுக்க தான் அவங்களுக்கு வரலை, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் மட்டும் நம்ம காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து நல்லா பண்ணியிருக்கீங்க. இவ்வளோதானா? நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கசின் சிஸ்டர். இவங்களுக்குமே வந்து நம்ம மேக்கப் பண்ணியாச்சு. ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இவங்க மேக்கப் எங்களால் எடுக்க முடியல. வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை எங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மம்மிக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணோம். அவங்க வந்து ஹேர் டூ, சாரீ ட்ராப்பிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன்னா நாங்கள் வீட்டுக்கெலாம் ரிட்டர்ன் ஆகலை. இவங்க வந்து எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மண்டபத்தில் எல்லாமே ரிலேஷன்ஸ் எல்லாம் புக் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எங்களுக்கு வெளியே ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கீ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து கீ கொடுத்துட்டாங்க. பேய் வந்து வாங்க இந்த பக்கம் வா. வரலாம். நீ இந்த பக்கம், நீ இந்த பக்கம். சோடா அது நம்மளே ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் ஓப்பன் பண்ண நல்லா இருக்குமா? பண்ணுறோம். ஏய் குட்ரியா ஒரே ஓப்பன் பண்ணு. அந்த நாவலே முடியல. சோடா குடிங்க. மார்னிங்குமே கூட கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியல. அவுட்லுக் மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். இதுதான் இவங்களோட அவுட்லுக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து அவங்க கசின் சிஸ்டர். இவங்களுக்குமே வந்து ரொம்ப சட்டிலாக அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் மேக்கப்பு. ரொம்ப நல்லா வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் until then, டாட்டா, பை பாய்.